அம்பேத்கர் அதாவது தலித் அரசியல் திருமாவளவனுடைய அரசியல் அத்தனையும் விஜய் மாநாட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டது. இதற்கு பிறகு தமிழக அரசியல் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானது. வாக்கு வங்கி 10% நிரந்தரமாக விஜய்க்கு 10% வாக்கு வங்கி உறுதி என்று அரசியல் கட்சிகளால் பேசப்படுகிறது. சார் வணக்கம். வணக்கம். விஜயோட கூட்டணின்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா சார்? தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கார். நீங்கள் அக்டோபர் 27க்கு முன்பு, அக்டோபர் 27க்கு பின்பு. அக்டோபர் 27க்கு முன்பு வரை விஜய் மாநாடு ஒரு பரபரப்பாக பேசப்படவில்லை. அக்டோபர் 27க்கு பிறகு திமுக, அதிமுக உட்பட அத்தனை கட்சிகளுக்கும் பேசுபொருளாக விஜய் உடைய அந்த மாநாடு, பல லட்சம் இளைஞர்கள், மிகப்பெரிய கூட்டம், அம்பேத்கருடைய கட் அவுட்டார், பெரியாருடைய மிகப்பெரிய கட் அவுட்டார், இப்படி பல அரசியல் சமூக மாற்றங்கள் அங்கு நிகழ ஆரம்பித்து விட்டது. அம்பேத்கரை பற்றி பேசுகிற பொழுது பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்கிறார் என்று சொன்னால், அம்பேத்கர் அதாவது தலித் அரசியல் திருமாவளவனுடைய அரசியல் அத்தனையும் விஜய் மாநாட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டது. அதே போல் விஜயை பற்றி பேசுவதற்கு வன்னியர் சமூகத்து இளைஞர்கள், பாமக இளைஞர்கள் அங்கு வந்து குவிந்து விட்டார்கள். அதே போல் அதிமுக, திமுக, பாமக, விஜய், சீமான் அத்துணை இளைஞர்களும், அதாவது 25 வயதுக்கு கூடியவர்கள் குறைந்தவர்கள் அத்தனை பேருடைய கூடுமிடமாக விஜயினுடைய அந்த மாநாடு அமைந்து விட்டது. இதற்கு பிறகு தமிழக அரசியல் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானது. சில ஆயிரம் இளைஞர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நீங்கள் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியதற்கு பிறகு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் அதிகரித்து விட்டது. இல்லை, விஜய் ரசிகர்கள் தான். ஆனால் வாக்கு வங்கி 10% நிரந்தரமாக விஜய்க்கு 10% வாக்கு வங்கி உறுதி என்று அரசியல் கட்சிகளால் பேசப்படுகிறது. சீமானுடைய 8.2% வாக்கு வங்கியை எதிர்பார்த்த எடப்பாடி 20% வாக்கு வங்கி, நிரந்தர வாக்கு வங்கி திமுக, அதிமுக வாக்கு வங்கி இருக்கு. இதில் 8% சீமானுடைய வாக்கு வங்கி வந்தால் 28%, தலித் திருமாவளவன் 4, 32, கிறித்துவ முஸ்லீம்கள் திமுக, அதிமுக பாதியாக பிளந்தாலும் 35% வாக்கு வந்தால் எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலி 26. இதுதான் எடப்பாடியுடைய கணக்கு. ஆனால் இதில் ஆதவர்ஜுன் ரெட்டியினுடைய பங்கு என்னவென்றால், நீங்கள் விஜய் மாநாட்டு செலவு அத்தனையும் 50 கோடி ரூபாய் விஜய் மாநாட்டு செலவை ஆதவ அர்ஜுன் ரெட்டி செய்திருக்கிறார். இதை மாநாடு முடிந்து ஒரு 10 நாட்களில் நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஆதவ அர்ஜுன் வீட்டில் ரெய்டு செய்து அந்த வவுச்சர்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், வரவு செலவு, இப்படி அத்தனை மாநாட்டுக்கு செலவு செய்த 50 கோடி ரூபாய் ஆதாரங்களை எடுத்துகிட்டு போயிடுச்சு. எடுத்துகிட்டு போன உடனே நீங்கள் விஜய் அவசர அவசரமாக சொல்கிறாரு, அதிமுக கூட்டணி இல்லை, அதிமுக கூட்டணி இல்லை என்று அவர் அறிவிக்கிறார். அப்போது ஆதவ் அர்ஜுனா உடைய அரசியல் என்பது திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு அணியை உருவாக்க வேண்டும். 2026 ஆதவ் அர்ஜுனா, விஜய், திருமாவளவன், அதிமுக, இது இந்த கூட்டணி உறுதியானால் 35% வாக்கு வங்கி உறுதியாக்கப்படும். உறுதியாக்கப்பட்டால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு பிரசாந்த் கிஷோருக்காக 300 கோடி ரூபாய் நேரடியாக கொடுத்து, ஸ்டாலின் தான் வராரு, விடுதலை தருகிறாரு என்கின்ற அந்த வாசகத்தோடு பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி ரூபாய் சம்பளம். இதை கொடுத்தவர் ஆதவ அர்ஜுன் ரெட்டி தான். அதே போல் எலக்ட்ரான் ஃபாண்டில் 960 கோடி ரூபாய் நேரடியாக, 660 கோடி ரூபாய் நேரடியாகவே கொடுத்துருந்ததாக எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்டில் வந்திருந்தது. அப்போ
660 + 300 960 கோடி ரூபாய் திமுக ஆட்சிக்கு வருவதற்காக ஆதவ் அர்ஜுன் செலவு செய்திருக்கிறார். இப்போ லாட்டரி சீட்டு வருட வருமானம் 20,000 கோடி. இந்த 20,000 கோடிக்கு தான் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்டாலின் லாட்டரி சீட்டை கொண்டு வருவதை மறுத்து விட்டார். சரி, இருந்தாலும் தொடர்ந்து பயணிக்கிறார். தொடர்ந்து பயணித்து விஜய் மாநாடு நடப்பதற்கு முன்பு ஒரே மேடை, அந்த மேடையில் அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் என்கின்ற புத்தகத்தை வெளியிடுவதற்கு நீங்கள் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, திருமாவளவன், விஜய், ஸ்டாலின் 4 பேர் ஒரே மேடை, ஆனந்த விகடனுடைய மேடை. ஆனந்த விகடன் பத்திரிகை நிறுவனத்தை 2000 கோடிக்கு விலை பேசி முடித்து விட்டார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. 2000 கோடியோடு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சீனிவாசன் உடைய மகள் அங்கே ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றுகிறார், ஒரு அமெரிக்க பத்திரிகையில். இப்போ இந்த 2000 கோடியும் நிர்மலா சீதாராமன் மூலம் அமெரிக்காவுக்கு கொண்டு போகக்கூடிய பொறுப்பையும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஏற்றுக்கொண்டார். இதற்காக நன்றி கடனாகத்தான் நீங்கள் அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் என்ற புத்தகத்தை ஆனந்த விகடன் வெளியிடுகிறது. அர்ஜுன் ரெட்டி, திருமாவளவன், விஜய், ஸ்டாலின் 27 மாநாடு, அக்டோபர் 27 மாநாட்டில் திமுகவை எதிர்த்து விஜய் விமர்சனம் செய்கிறார். பிஜேபி பாசிசம் என்றால் திமுக பாயாசமா, ஊழல் கட்சி, இதெல்லாம் விமர்சித்த பிறகு நான் விஜயோடு மேடை ஏற மாட்டேன் என்று ஸ்டாலின் தவிர்த்து விட்டார். தவிர்த்து விட்ட பிறகுதான் விஜய், திருமாவளவன் 2 பேரும் மேடை ஏறுவதை ஸ்டாலின் விரும்பவில்லை. இதுதான் அன்றிலிருந்து இன்று வரை திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜயோடு திமுக கூட்டணியில் இருந்த திருமாவளவன் எப்படி உறவு வைத்துக் கொள்ள முடியும்? இதுதான் திமுகவுக்கு தேர்தல் ஜுரத்துக்கு முன்பே ஜுரம் வந்துவிட்டது. ஆனால் எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து உடைத்து திருமாவளவனை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு சென்று விஜயை 10% வாக்கு, 4% வாக்கு திருமாவளவனுடைய வாக்கு, ஆக 20 அதிமுக நிரந்தர வாக்கு, ஆக 34% கிறித்துவ முஸ்லீம்கள் கண்டிப்பாக எடப்பாடி பிஜேபியோடு கூட்டணி சேரவில்லை என்றால் குறைந்தது 7% வாக்கு வரும். அப்போ 35-40 ஆக அதிமுக வெற்றி பெறுவதற்கான அத்தனை சமிக்கைகளும் கிடைத்து விட்டது. இதை அறிந்து கொண்ட திமுக திருமாவளவனை எப்பாடுபட்டாவது அந்த மேடையில் ஏறிவிடக்கூடாது என்று திருமாவுக்கு தொடர் அழுத்தம். இல்ல, அம்பேத்கர் மேடை திருமாவளவனுடைய மேடை. அம்பேத்கர் விஜய்க்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் அம்பேத்கருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அம்பேத்கருடைய ஊதா சட்டையை எப்பொழுதும் கலட்டாமல் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய திருமா. அப்போ அந்த மேடையை தன்னுடைய கட்டுப்பாடு எடுத்திருக்க வேண்டும். நீங்கள் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், திருமாவுடைய தொண்டர்கள் அங்கு குழுமி இருந்தால் அம்பேத்கரை பற்றி பேசுகிற பொழுது திருமாவுக்கு கரகோஷம் அடங்குவதற்கு பல நிமிடம் ஆகும். ஆனால் இவரை யாரும் விரட்டவில்லை என்று அந்த மேடையை விரட்டிவிட்டார். இதுதான் சிறுத்தைகளுக்கான கோபம். அம்பேத்கரை பேசுவதற்கு விஜய்க்கு உரிமை இருக்கிறது, அர்ஜுன் ரெட்டிக்கு உரிமை இருக்கிறது, இப்படி அத்தனை பேருக்கு உரிமை இருக்கிறது, ஏன் சிறுத்தைக்கு உரிமை இல்லை? இந்த கேள்விதான் திமுக மீது கோபமாக திரும்பியது. திமுக விரட்டாமல் விஜயோடு ஒரே மேடையில் ஏறுவதை எங்கள் தலைவர் தவிர்ப்பதற்கு காரணமே திமுக தான். இதை எங்க சொல்றாரு? அர்ஜுன் ரெட்டியும் விஜயும் திருமாவுடைய மனசாட்சி இங்கே தான் இருக்கிறது. வேங்கை வயல் இன்னும் திமுக நடவடிக்கை எடுக்கவே இல்லை. மன்னராட்சியை ஒழித்தாக வேண்டும். தாத்தா கருணாநிதி முதலமைச்சர், மகன் ஸ்டாலின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி. அப்போ இது என்ன மன்னராட்சியா? பரம்பரையா வருவதற்கு இதை ஒழித்தாக வேண்டும் என்று அதே மேடையில் சொல்லுகிற பொழுது திமுகவை விமர்சனம் பண்ணுகிற அந்த மேடையில் திருமாவளவன் இருந்தால் அவரும் அந்த திமுகவை விமர்சனம் செய்வதாக எடுத்துக்கொள்ளப்படும். அதற்காகத்தான் திருமா அந்த மேடையை தவிர்த்து விட்டார். தவிர்த்து விட்ட பிறகு திருமா ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று திமுக தலைவர்களிடம் அறிவிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் ஏற்பட்டது. ஆனால் அதை மீறி ஆதவ் அர்ஜுன் திமுகவை தொடர்ந்து தாக்குவதால் மன்னராட்சி
4 படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சராகலாம். 40 ஆண்டு கால தலித் அரசியல் செய்த திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது? தலித்துக்கு அந்த உரிமை இல்லையா என்ற கேள்வி தலித் இளைஞர்கள் மத்தியில் தொடர்ந்து விதைக்கப்படுகிறது. அப்படி விதைக்கப்படுகிற பொழுது திருமாவளவனே திமுகவுக்கு வாக்களிக்க சொன்னாலும் அந்த இளைஞர்கள் வாக்களிக்க மாட்டான். ஏன்? தலித்துகள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்று வரை திருமாவுடைய 62வது பிறந்த நாளுக்காக 62 அடி உயர கொடிக்கம்பம் இன்று வரை நட்டப்படவில்லை. நாகப்பட்டினத்தில் அந்த கொடிக்கம்பத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷாவானாசால் நட்ட முடியவில்லை. திருமாவால் ஏற்றப்பட்ட முதல் கொடிக்கம்பம் வெளிச்சநத்தம் கிராமம் மதுரை 62 கொடிக்கம்பம் அடி உயர கொடிக்கம்பம் ஏற்ற முடியவில்லை. கள்ளக்குறிச்சியில் திருமாவுடைய பகுதிகளில் 62 உயர கொடிக்கம்பம் ஏற்ற முடியவில்லை. திமுகவே 45 அடியில் பறக்குது, அதிமுக 45 அடியில் பறக்குது. விடுதலை சிறுத்தைகள் தலித்துடைய கொடிக்கம்பம் எப்படி 62 அடி உயர கொம்பம் பறக்கலாம் என்று ஆதிக்க சாதிகளால் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. திமுக அதை அடக்கி வாசிக்கிறது. ஆக இதையெல்லாம் விடுதலை சிறுத்தை இளைஞன் திமுகவோடு ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், திமுகவோடு கூட்டணியை முறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஆதவ அர்ஜுனாவுடைய குரல் மிகப்பெரிய அளவில் ஈடுபடுகிறது. இப்போ திமுகவுடைய அழுத்தம் காரணமாக 6 மாத காலம் அந்த கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட ஆதவ அர்ஜுனனும் திரும்பவும் டெல்லியில் ஒருவர் சந்தித்து கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டு என்னை கைவிட்டு விடாதே அண்ணா திருமா என்று ஆதவ அர்ஜுன் அவரை பார்த்து பேசுகிற பொழுது உன்னை என்னாலும் நான் விடமாட்டேன். இந்த செய்தியெல்லாம் முதலமைச்சர் வரை வந்து சேர்ந்து விட்டவரது. என்னை ஏமாத்துகிறீர்கள், திமுகவை ஏமாத்துகிறீர்கள், நீங்கள் நம்பிக்கையான நபரே அல்ல. இப்படி முதலமைச்சர் கோபப்பட்டு திருமாவுடன் பேசியதாக இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய திமுக விசுவாசி ரவிக்குமாருக்கு தெரியாமல் ஆதவ அர்ஜுனாவும் திருமாவும் சந்தித்ததாக முதலமைச்சருக்கு தகவல் கிடைச்சிருச்சு. அப்போ திமுகவை விட திமுகவை விமர்சனப்படுகிற ஆதவ அர்ஜுன் ரெட்டி உங்களுக்கு முக்கியம் என்றால் திமுகவிலிருந்து விலகி விடுங்கள் என்று இயற்கையாகவே திமுகவிலிருந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டு அதிமுகவை நோக்கி இயற்கையாகவே திமுக சிறுத்தையை தள்ளிவிடக்கூடிய செய்கை வேகப்படுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது அல்ல, 6 மாதம் கழிச்சு. ஏன்னா தேர்தல் என்பது இன்னும் 1 வருட காலம் இருக்கு. அதுவரை நீங்கள் திமுகவிலிருந்து பல பலன்கள் பல பயன்கள் இதையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கு திமுகவை விட்டு வெளியேறுவதற்கு மனசே இல்லை. அப்போ அவர்கள் தான் அழுத்தம் கொடுக்கிறார்கள். விஜயை ஆளூர் ஷானவாஸ் தான் கூத்தாடி என்று விமர்சனம் செய்கிறார். ஆக திமுக உடைய அழுத்தத்திற்கு திமுக உளவு பார்க்கக்கூடிய வேலையை சிறுத்தையினுடைய 4 எம்எல்ஏக்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக பக்கம் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். அப்போ இதை திமுக திருமாவை பொறுத்தவரை திருமா அர்ஜுன் ரெட்டியோடு அந்த நட்பை இழந்துவிட தயாராக இல்லை. ஏன்னா மிகப்பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவர். 5 லட்சம் கோடி வைத்திருக்கிற ஒருவரை திருமா இழந்து விட அவர் விரும்பவில்லை. இருந்தாலும் தேர்தல் காலம் நெருங்க திருமா இயற்கையாகவே திமுகவிலிருந்து விலகி அதிமுக கூட்டணிக்கு செல்ல இருக்கிறார். அதிமுக கூட்டணி வலுவாக மாறிவிடும். வேல்முருகன் இப்போ அவர் சட்டசபையில நேற்று 9ஆம் தேதி 10ஆம் தேதி எல்லாம் கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டார். காரணம், தன்னுடைய தொகுதியில் 3.5 ஆண்டு காலமாக ஒரு கலைக்கல்லூரி அரசு கலைக்கல்லூரிக்கு அனுமதி வழங்க திமுக மறுக்கிறது. ஏன்? கல்லூரி வழங்கினா வேல்முருகன் கொண்டு வந்துட்டாருன்னு வேல்முருகன் மக்கள் வளர்ந்து விடுவார். இதற்காக திமுகவுக்கும் வேல்முருகனுக்குமான இடைவெளி அதிகரித்து கொண்டே வருகிறது. சட்டசபையில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ இந்த கூட்டணியிலிருந்து முதல் செங்கல் உருவப்படுகிறது. 2வது செங்கல் திருமாதான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இன்று அர்ஜுன் ரெட்டியும் திருமாவும் டெல்லியில் சந்தித்து பேசிய தகவல் உளவுத்துறை மூலம் முதலமைச்சருக்கு வந்த பிறகு முதலமைச்சர்
திருமாவை நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லைன்னு சந்திக்கவே, உன்னை நான் பார்க்க விரும்பவில்லை, சந்திக்க விரும்பவில்லை என்கின்ற அளவுக்கு கோபம் வந்துருச்சு. அப்போ இந்த கோபம் கூட்டணி விரிசலுக்கான ஆரம்பம். அதனால் எதிர்காலத்தில் கண்டிப்பாக விஜய், திருமா, அதிமுக கூட்டணிக்கு போவதற்கான அத்துணை திரைமறை வேலைகளையும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி செய்து, ஏன்னா திருச்சி மாநாட்டுக்கான பொருளாளர் அர்ஜுன் ரெட்டி, கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கான அத்தனை நிதி உதவி அர்ஜுன் ரெட்டி, விஜயினுடைய மாநாட்டுக்கான அத்தனை நிதி உதவியே அர்ஜுன் ரெட்டி. ஆக அர்ஜுன் ரெட்டி இல்லாமல் அனைத்து கட்சிகளும் அணுவும் அசையாது. ஓகே சார், இன்னொரு 3 மாசத்துல எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும். நன்றி, வணக்கம்.